அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது ரெகுலர் பீரியட்ஸ் கரெக்டாக வரத்துக்கு, முறையான மாதவிடாய் சுழற்சி பெண்களுக்கு வரத்துக்கு என்ன மாதிரியான சத்துள்ள உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் தேவையான முக்கியமான ஒரு சத்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து. இப்போ நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறோம், ப்ளீடிங் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதிகமான இரத்தப்போக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு இரும்பு சத்து கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி யாருக்கெல்லாம் இரும்பு சத்து கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு ப்ளீடிங் நிற்கவே நிற்காதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் ப்ளீடிங் அதிகமாக போகும் பொழுது அயன் கண்டென்ட் உள்ள ஃபுட் ஏதாவது எடுத்துட்டேன்னா எனக்கு ப்ளீடிங் நிற்கவே மாட்டேங்குது அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நிற்கலைங்கும் பொழுது நம்ம அயன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம்னா நின்றுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வகையான பிரச்சனையுமே இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இரும்பு சத்து மாதவிடாய் சுழற்சிக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அந்த மாதிரி அயன் கண்டென்ட் உள்ள உணவுகள் இரத்தப்போக்கை அதிகரிக்காமல் ரத்தத்தை மட்டும் கூட்டக்கூடிய, ஹீமோகுளோபினை மட்டும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கொட்டை வகைகள், நட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கலாம், மாதுளம் பழம் சேர்த்துக்கலாம், கீரை வகைகள் அதிகமாக சேர்த்திக்கலாம். அசைவ உணவில் ஆட்டு ஈரல் அதை நம்ம நிறையா சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்தும் பொழுது இரும்பு சத்து அதிகமாகும், ஹீமோகுளோபினுடைய அளவு ரத்தத்தில் கூடும், ஆனால் இரத்தப்போக்கு அதிகரிக்காது. இது முதல் விஷயம். ரெண்டாவது முக்கியமான சத்து இந்த முறையான மாதவிடாய் சுழற்சிக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெக்னீஷியம் சத்து. பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஆகி முடிச்சு ஒரு 15 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தொடை வலி, கால் வலி, மார்பக வலி, புடனி வலி, தலைவலி, மூட் ஸ்விங்ஸ், இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுவாங்க. இதுக்கு முக்கியமாக தேவையான சத்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சத்து. இது இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவுப் பொருட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய கீரை வகைகள்லேயே இந்த சத்து அதிகமாக இருக்குது. கூட பாதாமில் இருக்குது, கொண்டைக்கடலையில் இருக்குது, வேக வைத்த வேர்க்கடலையில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 15 நாட்களாக பெண்கள் சந்திக்கக்கூடிய மாதவிடாய்க்கு முன் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை எல்லாமே குறைக்கக்கூடிய உணவாக இருக்கும். மூணாவது முக்கியமான சத்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இது நம்ம நிறைய பேசுகிறோம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம சினைக்குழலில் அடைப்பு வராமல் இருக்கணும், வீக்கம் வராமல் இருக்கணும், நம்மளுடைய கருப்பை குழாய்களில் வீக்கம் வராமல் இருக்கணும், அடைப்பு வராமல் இருக்கணும், கர்ப்பப்பையில் வீக்கம் இல்லாமல் இருக்கணும், சினை முட்டை பையில் வீக்கம் இல்லாமல் இருக்கணும், முட்டை நல்லபடியாக வெளிப்படணும், கிருமி தொற்றுகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்திக்கணும். அப்போ என்ன மாதிரியான உணவு? அசைவமாக இருந்தால் மீன் வகைகள், சிறு மீன் வகைகளில் முழுமையாக இந்த ஒமேகா 3 நமக்கு கிடைச்சிரும். சைவ பிரியர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கொட்டை வகைகள், குறிப்பாக வால்நட், பாதாம், இதில் எல்லாம் நமக்கு இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் கிடைச்சிரும். நாலாவது விஷயம், முக்கியமான சத்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து. ஸோ கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை எடுக்கும் பொழுது பெண்களுக்கு அந்த இடுப்பு கூபகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு எலும்பு நல்ல விரிவு கொடுக்கும். இப்போ நார்மலாக நம்ம கால்சியம் சத்துள்ள உணவுகளை ப்ராப்பராக எடுத்தோனாலே நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த கால்சியம் சத்து குறைபாடு பெண்களுடைய கருப்பை தங்கி இருக்கக்கூடிய அந்த இடுப்பு கூபகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சத்து பொருளாக இருக்குது. மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு இடுப்பு வலி வராமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கால்சியம் சத்துக்கு இருக்குது. ஸோ அப்போ என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைவமாக எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா கருப்பு உளுந்தங்கஞ்சி, குறிப்பாக பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கும் பொழுது கருப்பு உளுந்தங்களியாக இருக்கலாம், கஞ்சியாக இருக்கலாம், இடுப்பு எலும்பை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். மாதத்தில்
ஒரு 4 முறையாவது ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கும் பொழுது, அசைவம் சாப்பிட்றவங்க எடுத்துக்கும் பொழுது இடுப்பு எலும்பு வலுவாக இருக்கும். 5வது சத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வைட்டமின் B6 அப்படிங்கிற சத்து. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சியை பொறுத்து அவங்களுடைய மனநிலை மாறுபடும். முதல் 10 நாள், 2வது 10 நாள், 3வது 10 நாள் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ முதல் 10 நாள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. 2வது 10 நாள் ஓரளவுக்கு நடுத்தரமாக இருப்பாங்க. 3வது 10 நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. இந்த மூட் ஸ்விங்ஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடிய விட்டமின் வந்து வைட்டமின் B6. அதே மாதிரி வயிறு தும்முன்னு இருக்குது, திடீர்னு கடைசி 10 நாளைக்கு பிளாட்டிங் அதிகமாக இருக்குது, நான் எனக்கு வந்து உடம்பு கும்முன்னு ஊதுன மாதிரி இருக்குது, வெயிட் போட்ட மாதிரி இருக்குது, கை கால் வீக்கமாக இருக்குது, முகம் வீக்கமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வைட்டமின் B6 குறைபாடுனால ஏற்படலாம். ஸோ பெண்கள் இந்த வைட்டமின் B6 இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். குறிப்பாக சிறுதானிய வகைகளில் நிறைய நமக்கு இது கிடைக்கும். மாதுளம் பழத்தில் கிடைக்கும், மோரில் கிடைக்கும், நாட்டுக்கோழி முட்டை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது இந்த வைட்டமின் B6 சத்து வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பெண்கள் வந்து அவங்களுடைய முறையான மாதவிடாய் சுழற்சிக்கு ரெகுலராகவே வந்து அப்பப்போ கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறது, கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறது, மாதுளம் பழம் சேர்த்துக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் சேர்த்துக்கிறது, கொய்யா பழம் எடுத்துக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துக்கிட்டே வரும் பொழுது கண்டிப்பாக அவங்களோட பீரியட் சைக்கிள் ரெகுலராக தான் இருக்கும். ஸோ மேலே சொன்ன 5 சத்துப்பொருள் அடங்கிய உணவுப் பொருளை பெண்கள் அதிகமாக சேர்த்திக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு அது ரெகுலர் பீரியட்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். குழந்தை இல்லாத தம்பதியினர் என்னென்ன உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கணும், ஸோ இதற்கான சிகிச்சை முறைகள்லாம் என்ன, இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ குழந்ை இல்லாத தம்பதியினர் ஆண் பெண் இருவருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தான பால், அது எப்படி தயாரிக்கிறது, ஸோ இது எதனால் வந்து நம்ம எடுத்துக்கணும், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ சமீப காலமாக நிறைய குழந்தை இல்லாத தம்பதியினரை வந்து நம்ம பார்க்குறோம். அதுவும் ரொம்ப அதிகமாகவே வந்து நமக்கு இப்போ இந்த குழந்தையின்மைக்கான சிகிச்சை முறைகளும் வந்து வந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு என்ன உணவு எடுத்துக்கணும், ஏன்னா நார்மலாக ஒரு பிசிஓடின்னு ஆரம்பித்து எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் வந்து கட்டி உண்டாகிறது, இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு, அதனுடைய அசைவுத்தன்மை வந்து குறைபாடு, உருவ அமைப்பில் வந்து குறைபாடு, அதே மாதிரி ஹார்மோன் சம்பந்தமான குறைபாடு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா இருக்கிறத பார்க்குறோம். ஸோ திருமணமாக கூடிய 5 தம்பதியினரில் வந்து 2 பேருக்கு வந்து குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவும் இப்போது 30 வயதுக்கு மேலே தான் நிறைய பேர் வந்து திருமணமே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் குழந்தையின்மை அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் செரிமான கோளாறுகளால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து அதிகம். அதே மாதிரி வந்து நல்ல ஆரோக்கியமான புரோட்டீன் சம்மந்தமான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்காததுனால அவங்களுக்கு சத்து குறைபாடும் வந்து இருக்குது, வைட்டமின் சம்மந்தமான குறைபாடும் வந்து இருக்குது. தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் செடன்ட்ரியாகவும் வந்து ஒர்க் பண்ணுறதுனால பாடியில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருந்தால் கூட சில பேருக்கு வந்து குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது, இல்லை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஃபுட் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் வந்து வருது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களாலேயும் வந்து அவங்களுக்கு அந்த பாடியில் நம்ம ஹார்மோன்ஸில் வந்து ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே ஹார்மோன்ஸை வந்து தானாகவே வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ்லேருந்தெல்லாம் வந்து வரக்கூடியது, நம்ம கல்லீரலேருந்து அதை வெளியேற்ற முடியாமல் ஒரு நிலை வந்து இருக்கிறது. இதெல்லாம் வந்து உருவாகும் பொழுது தான் நிறைய பேருக்கு குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல்
அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லா நோய்களுக்கும் காரணமாக இருக்குது. அதுவும் குழந்தையின்மைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த பால் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நல்லா காய்ச்சின பாலில் வந்து நீங்கள் இந்த பொடி வந்து சேர்த்து வந்து எடுத்துக்கும் பொழுது அது கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பொடி எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அமுக்ராச்சூரம். ஸோ கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசா வந்து அதை நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓரிதழ் தாமரை சூர்ணம், ஆண்களாக இருந்தீங்கன்னா ஓரிதழ் தாமரை சூர்ணம், பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சதாவரி சூர்ணம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அது கூட பனை வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொடி தயாரிச்சுட்டு இந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த வெதுவெதுப்பான பாலோடு மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இது நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த ரேஷியோவில் நீங்கள் நிறையவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா அதாவது அமுக்ராச்சூர்ணம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா பொடி, ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓரிதழ் தாமரை சூர்ணம், பெண்களுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சதாவரி சூர்ணம். ஸோ இந்த ஒரு ரேஷியோவில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான பாலோட சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜாதிக்காய் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடியது. ஸோ பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடியது. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து அந்த ஆண் தன்மைக்கான டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடியது. இது ஆண் தன்மையும் வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடியது. ஏன்னா இன்றைக்கு குழந்தையின்மைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது மன அழுத்தம் தான். ஸோ இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ நல்ல இரவு தூக்கத்தையும் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நரம்புகளை வந்து அமைதிப்படுத்துறதுனால நிறைய பேர் இரவு தூங்கும்போது தான் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்களெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நிலை மாறி நல்ல இரவு தூக்கம் வர்றதுக்கு இது ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜாதிக்காய் பொடியை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு நல்லா குறையும். மூணாவதாக இது செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா செரிமானம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து ப்ரோட்டீன் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். நல்ல வைட்டமின்ஸ் வந்து உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஜாதிக்காய் அது கூட வந்து நான் சொன்ன இந்த கசகசா, அஸ்வகந்தா சூர்ணம் இதெல்லாம் சேர்ந்த இந்த ஒரு பொடி அப்படிங்கிறது உங்களுக்கு செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஸோ இந்த பவுடர் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும். முக்கியமாக பெண்களுக்கு பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை வந்து குறைக்கிறது, இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறது அப்படிங்கிறதுனால பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் வந்து குறையும். அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஜாதிக்காய் அதே மாதிரி வந்து ஓரிதழ் தாமரை, சதாவரி சேர்ந்த இந்த சூர்ணம் எடுத்துக்கும் போது ஆரோக்கியமான கருமுட்டையும் ஆரோக்கியமான விந்தணுக்களும் வந்து உருவாகும். ஸோ இந்த பயன்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் கருத்தரிக்கணும்னு ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கீங்க, ஸோ கொஞ்சம் தள்ளி போகுது, சிகிச்சை முறைகளும் நான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பால் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி குழந்தையின்மைக்கு என்னென்னலாம் வந்து காரணம், ஸோ இதற்கான ஒரு உணவு எப்படி எடுத்துக்கிறது, இந்த பால் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஐஎம் டிராவலர்ல இன்னைக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டோம். ஸோ சூப்பராக ரெடி ஆன மாதிரி தான் ஒரு இடத்துக்கும் நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பூங்காக்கு தாங்க வந்திருக்கோம்.
பார்க்குல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அழகாக வந்து இங்கே ப்ரௌன் கலரில் வுட்டன் போட்ஸில் என்னென்ன இருக்குங்கிறத காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜிப்லைன். ஸோ இந்த ஜிப்லைனில் அவங்க எப்படி ட்ராவல் ஆகுறாங்கங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ அதுக்கும் ப்ரொசீஜர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. நல்ல சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட தான் இருக்குது. ஸோ நம்ம பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தொடர் வளைவு பாதை. ஸோ இதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் வந்து மேலே வந்து கம்பிகளால் வச்சு ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெட் எண்ட் வந்து பின்னாடி வரைக்கும் இருக்குங்க. ஸோ இது வந்து தொடர் வளைவு பாதை. ஸோ அதில் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ் கிராஸாக இருக்குங்க. ஒவ்வொரு கல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ் ஒரு கிராஸ், ஒரு கிறிஸ் ஒரு கிராஸ். அதனால தான் இது தொடர் வளைவு பாதைன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த தொடர் வளைவு பாதை ரொம்ப பிரிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டூ யூ லைக் இட்? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. and full love from this தொடர் வளைவு பாதை. I love that place. பின்னாடி பார்த்தீங்களா ஒரு மிஸ்ட் மாதிரி இருந்தது. மிஸ்ட் தாங்க, மிஸ்ட் பாத்வேக்குள்ளே தான் நம்ம போகிறோம். இது வந்து ஒரு பனிப்புகை நடைபாதை. ஸோ இது ஒரு ஸ்டார்டிங் ஒரு எண்டிங் டெட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு மிஸ்ட் ஃபீல் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது உள்ளே போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுதுல்ல. வாங்க உள்ள போகலாம். என்ன தெரியுதா? நான் ஒரு பனிமூட்டத்துக்கு நடுவில் நடந்து வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் சூப்பரான ஃபீலுங்க. ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தாய் சிறகை. இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணுன்னா இந்த ஸ்பாட்டுக்கு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போது ஆர்கிட் குடில். ஸோ இந்த ஆர்கிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து ஒரு பயாலஜிக்கல் டேர்ம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் ஸ்பீசியஸில் ஒரு வெரைட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் டேர்ம். இது ஆர்கிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அது ஒரு பிளான்ட் வெரைட்டியில் வரனால இவங்க நிறைய உள்ள பிளான்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஆர்கிட் பிளான்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஸோ யூ கேன் see it in a பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷனில் அழகாக இருக்குது. அண்ட் இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்ட்ரோடியம் சோனியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பிங்க் கலர் வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ அதே இதில் டென்ட்ரோபியம்லேயே பீச் கலர்னால் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் வெளுத்த மாதிரி ஒரு நிறமாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஒயிட் வித் லைட்டான ஒரு வைலட் கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட பெட்டல்ஸ் வந்து நல்லா திக்காக இருக்குங்க. பயங்கர திக்காக இருக்குது. இந்த டென்ட்ரோபியமோட எல்லா பெட்டல்ஸுமே திக் வெரைட்டியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட கூலிங்கான ஒரு க்ரீன் பிளான்டேஷன் மாதிரி இந்த ஸ்பாட் இருக்குங்க. ஸோ இங்கே நிறைய செடிகள் அந்த டென்ட்ரோபியம் வகைகள்லேயே பீச் வெரைட்டி வச்சுருக்காங்க. பிங்க் கலர் ரிலேட்டடான சோனியா அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு எல்லாருமே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு அழகான பாத்வேல தான் வந்து வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய கிராஸ் வெரைட்டிஸில் வச்சுருக்காங்கங்க. பிங்க் கலர் இருக்குது, ப்ளூ ஸ்ட்ரிப்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு வெரைட்டி இருக்குது, நோ ப்ரான் பிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருக்குது. இப்படி வித்தியாசமான பெயர்கள், அதாவது ஸ்பீசியஸ் ஒன்று தான், பட் அதோட வெரைட்டிஸ் ஒவ்வொன்றும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து விசிட் பண்ணலாம். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது அவங்க படித்த படிப்புக்கு ரிலேட்டபிளாக இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டெஃபினட்டாக கூட்டிகிட்டு வாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம். ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்ல. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியா இருக்குது, ட்ரீ ஹவுஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து அந்தந்த அக்கேஷனுக்கு நீங்கள் போகும்போது தனி ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். ஸோ இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 100 rupees அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து 50 rupees. அண்ட் ஒவ்வொரு அக்கேஷனுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then it's tada bye bye from Brinda.